ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கங்க. இது ஒரு ஈவினிங் போல் எடுத்த வீடியோ. கிளைமேட் நல்லா சில்லுன்னு இருந்துச்சுங்க. நல்லா மழை, காற்று, நல்லா கிளைமேட் கூலாக இருந்துச்சுங்க. சரி, டின்னருக்கு வந்து புட்டு செஞ்சுருவோம் அப்படின்ட்டு புட்டு பொடி எடுத்துக்கிட்டேங்க. இப்போ தாய்லாந்தில் ரீசெண்டாக புட்டு பொடி, இடியாப்ப மாவெல்லாம் வந்து கிடைக்குதுங்க. அதனால் எங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செய்யறதுக்கு, கொஞ்சம் சமைக்கிறதுக்கெல்லாம் கொஞ்சம் ஈஸி ஆயிடுச்சுங்க. முன்னாடியெல்லாம் வந்து எதுவுமே கிடைக்காது. அப்போ கொஞ்சம் நம்ம எப்போவுமே இட்லி, தோசை, இந்த மாதிரி சப்பாத்தி இந்த மாதிரி சாப்பிட்ருக்கிற மாதிரி இருக்குங்க. இப்போ கொஞ்சம் நம்ம ஊர் ஐட்டம் கிடைக்கிறதுனால சரி நம்ம ஊரில் சாப்பிட்ற மாதிரி அந்த ஃபீல் இருக்குங்க. சரி, பசங்களுக்கு டெய்லி இட்லி தோசையே கொடுத்துட்டு இருந்தோம்னாலும் அவங்களுக்கு வந்து சாப்பிட பிடிக்கிறதில்ல. டெய்லி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா நல்லா சாப்பிட்டுக்கிறாங்க. இன்றைக்கி புட்டு செஞ்சுருவோம் அப்படின்ட்டு இந்த கிளைமேட்டுக்கு வந்து புட்டு கடலைக்கறியெல்லாம் வச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்குங்க. கொஞ்சம் இது கூட இந்த மாவு கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிட்டு கெட்டிலில் தண்ணி சூடு பண்ணி வச்சுருந்தேன். அந்த தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த மாதிரி மாவில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணுங்க. தண்ணியை ரொம்ப ஊற்றிடக்கூடாது. கொஞ்சமாக ஊற்றி அந்த மாவு வந்து ட்ரையாக இருக்கிற மாவு வெட்டாகணும். அந்தளவுக்கு இருந்தால் போதுங்க. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரம் மூடி போட்டு அதை அப்படியே ரெஸ்ட்டில் விட்டுட்டோம் அப்படின்னா நம்ம புட்டு செய்யும் போது அந்த மாவு வந்து நல்லா சாஃப்ட் ஆயிருங்க. இங்கே கடலைக்கறி பண்ணுறதுக்கு ஒரு குக்கரில் ஒரு 4 மணி நேரம் போல் கொண்டக்கடலையை ஊற வச்சுருந்தாங்க. கருப்பு கொண்டக்கடலை தான் எடுத்திருந்தேன். அதை ஒரு குக்கரில் சேர்த்துட்டு அந்த நம்ம ஊற வச்சுருக்கிற தண்ணி, அதே தண்ணியிலையே நம்ம அப்படியே போட்டுக்கலாம். குக்கரில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு மூடி வச்சுட்டு ஒரு 2 விசில் விட்டால் போதுங்க. அப்புறம் வந்து இந்த கிளைமேட்டுக்கு வந்து நமக்கு வேலை செய்கிறதுக்கே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். இப்போ நான் வந்து ஒரு டீ போட்டு குடிச்சிட்டு வேலை செஞ்சால் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு டீ போடலிங்க, காஃபி போட்டுட்டேன். காஃபிக்கு வந்து போட்டு குடிச்சிட்டு இந்த மாதிரி நம்ம வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா நமக்கு ஏதாவது காஃபியோ டீயோ குடித்தோம் அப்படின்னா தான் கொஞ்சம் எனர்ஜியாக இருக்கிற மாதிரி இருக்கும். இல்லைன்னா ஒரு மாதிரி இந்த கிளைமேட்டில் நம்ம வேலை பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் டல்லாக இருக்கிற மாதிரி ஃபீலாக இருக்குங்க. நான் காஃபி ஒரு டம்ளர் போட்டு குடிச்சிட்டு அப்படியே வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க. அப்போ இந்த சைடு நம்ம மசாலா ரெடி பண்ணிடலாம் அப்படின்ட்டு 2 விசில் வந்துருச்சு. நான் குக்கரை எடுத்து வச்சுட்டு மசாலா ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க. நான் எதுக்குமே வெளியே இந்த குக்கிங்க்கு வந்து வெளியே மசாலா எதுவுமே யூஸ் பண்ணுறதில்ல. வீட்டிலையே அரைச்ச மசாலா இல்லைன்னா அப்பப்போ ஃப்ரெஷ்ஷாக ரெடி பண்ணி செஞ்சுக்கிறதுங்க. நம்ம வந்து வெளியே ஹோட்டலில் சாப்பிட்றோம் அப்படின்னா நம்ம அது அந்த டேஸ்ட்டுக்கே நம்ம பழகிட்டோம். வீட்டில் செய்யும்போது என்ன அந்த டேஸ்ட்டு வரலையே அப்படி தாங்க இருக்கும். ஆனால் நம்ம வீட்டில் அரைச்சி பண்ணுறதாங்க நிஜமான டேஸ்ட்டு, உடம்புக்கும் நல்லது. அது கூட வந்து பட்டை அந்த இந்த ஐட்டம்லாம் போட்டுட்டு சின்ன வெங்காயம் வந்து ஒரு 1/4 கிலோ அளவுக்குங்க. நம்ம சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிட்டால் உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. அதே மாதிரி நம்ம ஹேர் க்ரோத்துக்கு வந்து ஹெல்ப் பண்ணுங்க. அந்த காலத்துலலாம் எல்லா சமையலுக்குமே எங்கள் அப்பத்தாலாம் சொல்லுவாங்க, சின்ன வெங்காயம் தான் ஒரு 2 சாக்கு 3 சாக்கு அளவுக்கு தோட்டத்தில் விளையிறத எடுத்து அடுக்கி வச்சுருப்பாங்க வீட்லேயே. எல்லாத்துக்குமே ஒரு பொரியல் வைக்கிறதுக்கு கூட சின்ன வெங்காயம் தாங்க போடுவாங்க. இப்போ வந்து விலை எல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கனால நம்ம என்னென்னா பெரிய வெங்காயம் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. இப்போ தாய்லாந்துலேயும் சின்ன வெங்காயம் விலை ரொம்ப அதிகம்தாங்க. இப்போது வெங்காயம் போட்டு வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் தக்காளியும் ஒரு தக்காளி போட்டுட்டு வதக்கிட்டு சீரகம் ஒரு 1/4 கப்பு, கொத்தமல்லி ஒரு 1/4 கப்பு. கொத்தமல்லி வந்து நான் கொஞ்சம் அதிகமாக போட்டேங்க. ஏன்னா சாப்பிடும்போது கொஞ்சம் கொத்தமல்லி ஸ்மெல் அதிகமாக இருந்துச்சு. நீங்கள் வந்து நான் வந்து ஒரு 1/4 கப்பு கொஞ்சம் அதிகமாக போட்டுங்க. 1/4 கப்பு கரெக்டாக இருக்கும். இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் சிம்மில் வச்சு தான் வதக்கணும், இல்லைன்னா கரிஞ்சிரும். குழம்புல வந்து நம்ம கடலைக்கறி வந்து கருகுன ஸ்மெல் அடிக்கும். மஞ்சத்தூள் ஒரு 1/2 ஸ்பூனு, வீட்லேயே அரைச்சி குழம்பு மிளகாத்தூள். இந்த குழம்பு மிளகாத்தூள் வந்து என்னோடய ஃப்ரெண்டு கொடுத்தாங்க. ரொம்ப நல்லா இருக்குது, நல்லா அந்த காரம் கம்மியாக இருக்குது, டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்குதுங்க. அதுவும் போட்டு நல்லா வதக்கிட்டு கடைசியில் தேங்காய் போடணுங்க. இப்போ கேரளா சமையலில் வந்து தேங்காய் இல்லாமல் எதுவுமே இருக்காதுங்க. தேங்காய் போட்டோன்னா தான் அந்த மசாலாவோட காரம் வந்து ரொம்ப தெரியாது, மசாலா ஸ்மெல்லும் தெரியாது, நம்மளோட கிரேவியும் வந்து நல்லா திக்காக வருங்க. அதுக்காக தேங்காயும் சேர்த்துக்கிறாங்க. அதே மாதிரி உடம்புக்கு நல்லதுங்க தேங்காய் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா. தேங்காய் வந்து நம்ம ரொம்ப கொதிக்க விடக்கூடாது. தேங்காய் சேர்த்துட்டோம் அப்படின்னா அது நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு வந்துட்டு அடுத்து தாளிப்புக்கு வந்து நிறைய பேர் வந்து குழம்பு ஊற்றிட்டு கடைசியில் தாளித்து கொட்டுவாங்க. நான் வந்து முன்னாடியே தாளிச்சிட்டு குழம்பு ஊற்றிட்டு கொதிக்க விட்டு எடுத்துருவேங்க. தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சமாக கடுகு சேர்த்துட்டு
இந்த சைடு நம்ம வச்சுருந்த கொண்டக்கடலையும் ரெடி ஆயிடுச்சுங்க. அந்த தண்ணி வந்து நம்ம சேர்க்கக்கூடாது. தண்ணியை கீழே ஊற்றிட்டு அதுவும் வடித்து வச்சுட்டுங்க. இங்கே வந்து கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம், கருவேப்பிலை இது மட்டும்தாங்க. தக்காளி நான் ஆல்ரெடி அந்த மசாலா கூடவே போட்டு வதக்கி அரைச்சங்காட்டி தக்காளி சேர்க்கலை. கிளைமேட் பாருங்கள், நல்லா காற்று அடிச்சிட்டு சில்லுன்னு இருந்துச்சுங்க. இதெல்லாம் சேர்த்துட்டு கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அது ஒரு ஸ்பூன், பெரிய ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கணுங்க. அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலா அதுவும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி கொடுங்க. இங்கே வந்து நம்ம கொண்டக்கடலை குழம்பு பண்ணுறோம் அப்படின்னா வேக வச்சு கொண்டக்கடலையை வந்து ஒரு அரை கப் அளவுக்கு இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் போட்டு அடித்து வச்சுட்டு அந்த குழம்பு கொதி வர ஸ்டேஜில் அது கூட சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. கிரேவி அந்த மாதிரி நல்லா கன்சிஸ்டன்சிக்கு வரும், திக்காகவும் இருக்கும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. இந்த மிக்ஸி ஜாரில் நான் அரைச்சி வச்சுருந்த மசாலாவும் சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தண்ணி வந்து கம்மியாக இருந்துச்சு, அது கூட கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுட்டோம் அப்படின்னா நல்லா கொதி வர்றப்போ இது போடணுங்க. இந்த கொண்டக்கடலையை சேர்த்துட்டோம் அப்படின்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த கிரேவி. நம்மளோட புட்டுக்கு வந்து கொண்டக்கடலை கிரேவி வந்து ரொம்ப நல்ல காம்பினேஷனுங்க. கேரளா சைடு வந்து இந்த இதுதான் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. மெயினான பிரேக்ஃபாஸ்ட்டு, டின்னரு கொண்டக்கடலை இடியாப்பம் இதுவாக தாங்க இருக்கும். இதில் வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இது வந்து ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாதுங்க, சும்மா ஒரு ஓட்டுனா போதும். அதுவும் சேர்த்துக்கிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதுவும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேங்க. இது கூட கொஞ்சமாக உப்பு நான் ஆல்ரெடி கொண்டக்கடலையில் போட்டிருக்கிறேன், அதனால உப்பு வந்து கொஞ்சம் கம்மியாக தான் சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி கொஞ்சம் கொதி வர ஸ்டேஜில் நம்ம கடலையும் சேர்த்துக்கலாம். அப்போ தான் நம்ம இந்த கடலை கூட அந்த மசாலாலாம் இறங்கி கொஞ்சம் நேரம் ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டோம் அப்படின்னா அந்த பச்சை வாசனைலாம் போய் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த மாதிரி ஃபஸ்ட்டு நுரை இருக்கிற மாதிரி இருக்குங்க. நல்லா கொதிச்சிருச்சு அப்படின்னா நுரையெல்லாம் போயிடும். இந்த இறக்கும்போது தேங்காய் எண்ணெய் வீட்லேயே ஆட்டின எண்ணெய் இல்லைன்னா மரச்செக்கு எண்ணெய் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இறக்கும்போது குழம்பு இறக்கி வைக்கும்போது மேலே ஊற்றிட்டோம் அப்படின்னா குழம்பு நல்லா மணமாக டேஸ்ட்டாக இருக்குங்க. அப்போ புட்டு செய்யறதுக்கு இந்த புட்டு மேக்கரில் வந்து தண்ணியை கொதிக்க வச்சுட்டு தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் அந்த இதில் வந்து ஒரு தேங்காய் கொஞ்சமாக போட்டுட்டு மாவு, அதுக்கப்புறம் தேங்காய், அப்புறம் கொஞ்சம் மாவு, அதுக்கப்புறம் கொஞ்சம் தேங்காய். எங்கிட்ட இருக்கிறது அது குட்டி பாத்திரங்க, அதனால் ஒரு 2 புட்டு வர்ற மாதிரி தாங்க இருக்கும். இப்போ நான் இது இந்தியாவிலேருந்து வரும்போது வாங்கிட்டு வந்தேங்க. ரொம்ப வருஷம் ஆச்சு, இப்போ கிட்டத்தட்ட இது வாங்கிட்டு வந்து 8 வருஷம் ஆச்சு. இன்னும் ரொம்ப நல்லா இருக்குங்க. இது எந்த லீக் ஆகிறதோ எந்த பிரச்சனையும் இல்லைங்க. சீக்கிரம் வெந்துடும், ஒரு 5 நிமிஷம் இல்லை ஒரு 2-4 நிமிஷம் அதுக்குள்ளேயே வெந்துடுங்க. இப்போ வந்து நல்லா வெந்துருச்சு. நம்ம இதை எடுக்கும்போது மட்டும் ரொம்ப கேர்ஃபுல்லாக எடுக்கணுங்க. நல்லா பெரிய மொந்தமாக இருக்கிற துணியை வச்சு அதை பிடிச்சிட்டு எடுக்கணுங்க, இல்லைன்னா கையில் சூடு வச்சிரும். எடுத்துகிட்டு ஒரு குச்சியோ இல்லைன்னா ஒரு கம்பி மாதிரி ஏதாவது எடுத்துகிட்டு பின்னாடி அந்த வச்சுட்டு தள்ளணும் அப்படின்னா அழகாக வந்து விழுந்துருங்க. அது வந்து நல்லா மாவு வந்து ஒரு 1/2 மணி நேரம் ஊறினங்காட்டி நல்லா சாஃப்டாக இருந்துச்சுங்க. ரொம்ப நல்லா வந்துருந்துச்சு, டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. குழந்தைங்கள எங்கள் வீட்டுக்காரர் எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க. குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி பண்ணி கொடுக்குறப்போ அவங்க நல்லா சாப்பிட்றாங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரியெல்லாம் உங்கள் குட்டீஸ் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. உடம்புக்கு ஹெல்த்தியும் கூட.